லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சி எப்போ தொடங்குச்சு, அதோட வரலாறு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நேரமும் விருப்பமும் இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த திமுக பேரறிஞர் அண்ணாதுரையால் ஆரம்பித்த கட்சி திராவிடம். இந்த திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு தென்னிந்தியாவில் ஒன்று சேர்த்து குறிப்பிடுற வார்த்தை. இந்த 4 மொழி பேசும் மாநிலங்களை இணைச்சி திராவிட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் திராவிடர்கள், எங்கள் நாடு திராவிட நாடு என்று ஈவேரா பெரியாரும் அவர் திராவிட கழகத்து தோழர்களும் உறுதியாக இருந்தாங்க. அதாவது தென்னிந்தியாவை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழி பேசும் தனி நாடாக, அதாவது திராவிட நாடாக மாற்றணும் அப்படின்ற கொள்கையில் பெரியார் அவர்கள் தீவிரமாக இருந்திருக்காரு. 1916 சி. நடேசன், டி.எம். நாயர், வழக்கறிஞர் பி.டி. ராஜன், சர்பித்தி தியாகராஜர் இவங்க எல்லாம் சேர்ந்து நீதி கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாங்க. இந்த கட்சி சமூக அரசியலையும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைக்காகவும் இக்கட்சி குரல் கொடுக்குது. தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் அந்த இயக்கத்தோட கொள்கையும் இந்த இயக்கத்தோட கொள்கையும் ஒரே போல் இருந்ததுனால இந்த கட்சி திராவிட கழகமாக மாறுது. மதம், ஜாதி, மொழி என்று எந்த பிளவுவாத அரசியலும் திராவிட நாட்டிற்குள் வரக்கூடாது. சமூக நீதியும் சமத்துவமும் தான் பெரியாரின் கொள்கை. அந்த பெரியாரின் அரசியல் பயிற்சி பட்டறையில் இருந்து வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. 1949 செப்டம்பர் 17ஆம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுகவை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் இந்த திமுகவாக மாறியது என்றாலும் பெரியாரின் கொள்கையில் வேறுபாடே கிடையாது. திராவிட கொள்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறினார் அறிஞர் அண்ணா. அண்ணா ஆரம்பித்து வைத்த கட்சி என்றாலும் பெரியார் மீதுள்ள மரியாதையால் பொதுச் செயலாளராகவே பதவியேற்று கொண்டார் அறிஞர் அண்ணா. ஏழை மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி என்பதால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. கருப்பும் சிவப்பும் சர்பாதி நிறமாக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுவே திமுகவின் இலக்கு. பல போராட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக மக்களின் குரலாக திமுக இருந்திருக்குது. குறிப்பாக கள்ளக்குடி அப்படின்ற ஊர் பெயரை டால்மியாபுரம்னு பெயர் மாற்றதை எதிர்த்து ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டார். இந்த வெற்றி தான் கலைஞர் கருணாநிதி அவருக்கு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று மக்கள் கூப்பிட காரணம். முதலில் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற கொள்கையையும் கோரிக்கையையும் கைவிட்டார் அறிஞர் அண்ணா. ஏன் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. 1957 15 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் முதன்முறையாக வெற்றி பெற்றது திமுக. சட்டமன்றத்தில் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடாக மாற்ற வேணும் அப்படின்னு அண்ணா கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் அண்ணாவின் கோரிக்கை அங்கு மறுக்கப்படுகிறது. என்றாவது ஒரு நாள் நாங்களும் ஆட்சியில் அமரத்தான் போகிறோம் என்று அன்று சொன்னார் அறிஞர் அண்ணா. 1958 மார்ச் 2 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக மாறுது. உதயசூரியன் திமுகவின் சின்னமாக மாறுது. பல போராட்டங்கள் தோல்விகளுக்கு பின்னாடி 1967 வரலாறையே புரட்டி போட்ட சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த வருஷம் நடந்த தேர்தலில் திமுக, ராஜாஜியின் சுதந்திர கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மாபோசியின் தமிழரசு கட்சி, சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கம் போன்ற கட்சிகளில் கூட்டணி வைத்து மாபெரும் வெற்றி பெற்றது திமுக. நாம் தமிழர் இயக்கம்னு சொன்னதும் ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர். இவரின் இயக்கத்தை புதுப்பித்து வழிநடத்தி செல்கிறார் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சரி, இப்போ திமுக பற்றி பார்ப்போம். 1967 மார்ச் 6 பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆகிறாரு. சென்னை மாகாணம் தமிழ்நாடாக மாறுது. சத்தியமே ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாறுது. சுயமரியாதை திருமண சட்டம், பேருந்துகள் நாட்டுடைமையாக்கம், கல்வியில் தமிழுக்கு முதலிடம் போன்ற பல திட்டங்களையும் சாதனைகளையும் செய்த அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி உயிர் பிரிஞ்சார்.
இவர் இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டதா கின்னஸ் புத்தகத்தில் இருக்குது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு கருணாநிதிக்கும் நெடுஞ்செழியனுக்கும் இடையே போட்டி ஒன்று உருவாகுது. 1971 கலைஞர் தலைவராகவும் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராகவும் இருந்து அந்த வருஷம் நடந்த தேர்தலில் வெற்றியடைந்தது திமுக. கலைஞர் அவர் ஆட்சியில் பல நல்ல திட்டங்களையும் சாதனையையும் நிகழ்த்தியிருக்காரு. வெற்றி தோல்வி என 2 பாதைகளையும் பார்த்தது திமுக. பல சாதனைகளை நடத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல் நலக்குறைவால் 2018 ஆகஸ்ட் 7 உயிர் பிரிகிறார். இப்போது திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பிறகு பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. மகளிருக்காக இலவச பேருந்து கட்டணம், நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்போது திமுக ஆட்சிதான். தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் திமுக அன்றிலிருந்தே சிறந்தது. இப்போது திமுகவின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். துணை முதலமைச்சராக அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. முதலில் சினிமாவில் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருந்தவர் இப்போது எம்எல்ஏவாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் அதுக்கப்புறம் இப்போது துணை முதலமைச்சராகவும் ஆயிருக்கிறாரு. அண்ணாதுறையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் திமுகவின் பயணம் அமைஞ்சிருக்கு. இனி வரும் காலத்தில் என்னென்ன சாதனையை செய்ய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.